இந்த கமுகு மரத்தில் இருந்து விழுகிற அந்த பாலை, அடுத்து கீழே விழுகிற பாக்குகள், அரக்கநாட், அதெல்லாம் இஷ்டத்துக்கு பொறுக்கி இஷ்டத்துக்கு விற்று இஷ்டத்துக்கு எங்களுக்கு தின்பண்டங்களையும் கொண்டு வரும். ஒரு அன்பு. அப்போ இது நீண்ட நாட்களாக, இது வருஷங்களாக நடக்கும். இது இந்த கிறிஸ்மஸ் டைமில் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் எங்கே இருக்காங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியாது, அது ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்புறமா ஒரு முறை அவங்களுக்கு ஒரு கமுகு மரத்திலிருந்து மொத்தமாக ஒரு கொலை அறுத்தெடுத்துருவோம்ல, ஒரு கொலை, பாக்கு கொலை கிடைத்து விட்டது. அப்போ அவங்க நினச்சிருக்காங்க, பெருவற்று இது எடுக்காமல் விட்டுட்டார். ஏன்னா வழக்கமாக எடுக்காமல் விடுற பழக்கம் எல்லாம் உண்டு. இன்றைக்கி வேதவசனத்தில் என்ன சொல்லுது, நீ வயலை அறுப்பாயானால் கொஞ்சம் மீதி வச்சுட்டு போ, எளியவனும் மற்றவனும் சாப்பிடட்டும், இதை என் தகப்பனார் பின்பற்றுகிற பழக்கம் உண்டு. அவர் நமக்கு தந்திருக்கிறாருன்னு சொல்லிவிட்டு இவங்க எடுத்தாங்க, அந்த கொலையை எடுத்தாங்க. இந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நேரம் முன்னாடி ஒரு பேக்கரி கடை இப்பொழுது இருக்குது. பேக்கரி கடைக்கு இந்த பக்கம் லெஃப்ட்டு, அதில் ஒரு முஸ்லீம்காரன் ஒருவன் இருந்தான். அவன் அந்த காலத்தில் அரிசி கடை வச்சுருப்பான். அந்த அரிசி கடையில் போய் இந்த பாக்கை விற்று தரணும்னு சொல்லி கொடுத்தாரு. பாக்க இந்த அம்மா கொடுத்தது. ஆனால் எங்களுக்கு தான் நிறைய பாக்கு இருக்கு, எங்களுக்கு சாதாரண பாக்கு இல்லை, எப்படியும் 1,00,000 கமுக மரம் அது இருக்கும். ஆகவே இது ஒரு சாதாரண பாக்குன்னு நினச்சிட்டு கொண்டு கொடுத்தாங்க. ஆனால் அவனுடைய கண்களுக்கு என்ன தெரிஞ்சுது, இது தங்கப்பாக்கு, தங்கத்தால் செய்யப்பட்ட பாக்கு. அன்னைக்கு பாக்கு கொலையை வாங்கிட்டு அவன் எஸ்கேப் ஆனது இன்றைக்கி வர கடையல் தேசத்தில் வந்ததில்லை. கேரளாவிலையும் தக்கலை பக்கத்தில் திருவாங்கூர் பகுதியிலையும் இடங்கள், ஆஸ்திகள் வாங்கி அவன் பெரியவெல்லாம் மாறிட்டான். ஒரு சும்மா கையை தட்டுங்க, அதிலேயே ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். ஒருவனை உயர்த்துவதற்கு தேவன் தீர்மானித்தால் அவர் என்ன வேண்டும்னாலும் செய்வார். அல்லேலூயா. இந்த அம்மா மூலம் அந்த துன்மார்க்கனுக்கு, அந்த மதத்தை சேர்ந்த அந்த மனுஷனுக்கு அது கொடுத்துட்டார். ஒருவேளை அவன் துன்மார்க்க சந்ததியில் வந்திருந்தாலும் அவன் நல்லவனாக இருந்திருக்கலாம், நல்லவனாக இருந்திருக்கலாம், கொடுக்கப்படும். அப்போ எத்தனை கோடி சம்பாதிச்சிருப்பான். எங்கள் கமுகு மரத்தில் உள்ள பாக்கெல்லாம் எண்ண முடியாத அளவுக்கு காய்க்கும். ஆனால் இது தங்கப்பாக்கு. ஆகவே கர்த்தர் கொடுக்க நினச்சா யாருக்கு வேண்டாலும் கொடுத்துருவார். அவர் நினைக்கணும். இங்கே சாரி பார்த்து கொடுத்தார். 7 வருஷம் மழை இல்லை, பஞ்சம் இருக்குது. அடுத்த மழை சீசன் வரும் வரைக்கும் நீயும் வீட்டாரும் இதே மாவு, ஒன்றுமே இல்லை, மாவு கலசம், எண்ணெயே இல்லை, இந்த 2 கலசத்துலேருந்து எடுத்து சாப்பிடுவேன். 7 வருஷம் எடுக்க எடுக்க குறையாமல் இருந்தது, எடுக்க எடுக்காமல் அந்த எண்ணெய் வற்றாமல் இருந்தது. பாருங்கள், அப்போ தேவன் ஒரு அதிசயத்தை அங்கே செஞ்சுருக்கார் இல்லையா. ஒரு தேவனுக்கு கொடுக்கறதுனால எத்தனை நன்மைகள் உங்களுக்கு உண்டாகிறது. ஒன்று, மரணக்கட்டு உடைகிறது, நம்பர் 1. நம்பர் 2, பயப்படாத நான் இருக்கிறேன்னு சொல்கிற ஆறுதலான வார்த்தை. யார் சொல்ல முடியும்? பயப்படாத நான் இருக்கிறேன், சாவே வந்தாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்லுகிற ஆறுதலான வார்த்தை. அடுத்து, கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது, நீ கீழ்ப்படி, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடு, முதல்ல எனக்கு கொடு, நீ அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். யார் வீட்டில் வந்து என்ன சொல்லுகிறான் பாருங்க. வேற ஒருவனாக இருந்தால் விளக்குமாற வச்சு அடிச்சிருவாங்க. என் வீட்டில் வந்து நீ சாப்பிடாம நான் சாப்பிடக்கூடாதுன்னு நீ சொல்கிற, நீ யாரடா கேட்பானா இல்லையா? அது மாதிரி கேட்க பொறுத்தனை கேட்குறதுக்கு நீ யார்? நாங்களாக கொடுத்தா நீங்கள் வாங்கிடணும், நாங்களாக கொடுத்தா நீங்கள் வாங்கிடணும், நீங்களாம் கேட்கக்கூடாது. இது இன்றைக்கி கிறிஸ்தவ சபைகளை கேட்குறதா. ஊழியக்காரன் காணிக்கைகளை குறித்து பிரசங்கிப்பான் இல்லையா, நிறைய ஊழியக்காரங்களை பிரசங்கிப்பார்கள். ஆனால் அதை தப்பாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். எப்படின்னா, ஊழியக்காரன் அதை வாங்கி சாப்பிட்டு கொளுத்து போயிடுவான். அந்த அம்மா பொழுத்து செத்துட்டு இருக்கிறோம், இவன் கொளுத்து போகிறதுக்கு நம்ம ஏன் கொடுக்கணும்? இன்னொரு கேள்வி. ஏனென்றால் நீங்கள் மாமிசத்தில் கொடுக்க தீர்மானித்ததுனால இந்த கேள்வி வரும். ஆவியில் செய்யணும், ஆவிக்குரிய ஆண்டவர் கொடுக்குறான். சில ஊழியக்காரன் திருடலாம், இல்லைன்னு சொல்லலை, அவன் கொள்ளையிடலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அங்கே போய் கேள்வி கேட்க மாட்டீங்க. கேள்வி கேட்பீங்களா? இப்போ மோகன் சிலாஸ்கிட்ட போய் கேள்வி கேளுங்க பார்க்கலாம். அங்கே என்ன 1,00,000 பேர் வருவாங்க ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லையா? 1,00,000 பேர்கிட்ட கூடுவாங்க. அப்போ 1,00,000 பேர் காணிக்கை கொடுத்தா எவ்வளோ ஆச்சு? ஒரு ஆள் 500 வச்சு கொடுத்தா எவ்வளோ ஆச்சு?
ஒரு கணக்கை திரும்ப போடு பார்ப்போம். ஆவியானவர் சொல்லுகிறார், கணக்கை போடுவோம். போடு டப்புன்னு இருக்குதா, கம்ப்யூட்டர் இருக்குல்ல, தூக்கி போடு, கணக்கு தப்பாக அதை போடு. 500 ரூபா வைத்து 1,00,000 பேர் 1000 ரூபா வச்சு கொடுப்பான், 2000 கொடுப்பான், 5000 கொடுப்பான், 10,000 கொடுப்பான், 500 கொடுப்பான், 100 ரூபா கொடுப்பான், 50 ரூபா கொடுப்பான், 10 ரூபா கொடுப்பான். சராசரி ஒரு 500 வச்சு 1,00,000 பேர் கொடுத்தால் எவ்வளோ ரூபா ஆகும்? 1,00,000 என்று பெருக்கல் 500 சமம் 50 லட்சமா 5 கோடியா? சைவரனுங்க 1 2 5 கோடி வருகிறது. உற்சாம கையை தட்டலாமே. ஏன்னா நமக்கு அறிவை புகுற்ற ஊழியம் தான் இது. யாரையும் பகைக்கிறதில்லை, அவங்க நம்மை பகைப்பார்கள், அது அவருடைய வேலை. அப்போது ஒரு மாதத்துக்கு 1 கோடி ரூபாய் போகிறது. இதே மாதிரி பிரபலமான ஊழியங்களுக்கெல்லாம் போகுது. மோன்சிலாசரஸ் மட்டுமல்ல, தினகரனுக்கும் போகலாம், ஆலன்பாலுக்கும் போகலாம், பிரபலமான போகலாம். இவங்க டிவியை மட்டும் தான் நடத்துவாங்க எல்லாம். ஆனால் டிவியில் ஏகப்பட்ட கமர்ஷியல் விளம்பரங்கள் எல்லாம் வருது. இவருடைய தொலைக்காட்சியில் கமர்ஷியல் விளம்பரங்கள் வருதா இல்லையா? வருது. அப்போ அதுலேயும் நிறைய வருமானங்கள் வருது, ஏகப்பட்ட வருமானங்கள் வருது. அப்போ நான் கேட்குறேன், இந்த 1 கோடி, இந்த 5 கோடி ஒரு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு நாள் கொடுக்குற அந்த காணிக்கை 5 கோடி என்று வைத்துக்கொள்ளுவோம். அது அதிகமாகலாம், குறைவாகவும் இருக்கலாம். இவர்கள் இதை வைத்து என்ன செய்கிறார்கள் என்று இன்றைக்கு நான் இந்த உலக திருச்சபையில் நின்று ஒரு கேள்வியை கேட்கிறேன். என்ன செய்வார்கள், என்ன செய்திருக்கிறார்கள் என்ற கேள்வி உங்களால் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஏனென்றால் பில்டிங் கட்டுறதுக்காக இருந்தாலும் உங்கள்கிட்ட தான் டொனேஷன் வாங்குகிறாங்க. டியூப்லைட்டு மாற்றணுமா இருந்தாலும் உங்கள்கிட்ட தான் டொனேஷன் கேட்குறாங்க. எல்லாமே உங்கள்கிட்ட கேட்குறாங்க இல்லையா? ஆனாலும் நீங்கள் எதை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் தசமபாகத்தில் அங்கே தான் கொடுப்பீங்க. அப்போ தசமபாகவும் அங்கே கரெக்டாக போய் சேர்ந்து 5 கோடி இல்லை, அது ஒரு 10 கோடி போய் சேர்ந்துடும். இப்போ மாதம் 20 கோடி கிட்ட அங்கே வருமானம் வருதுன்னு வச்சுக்கிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 20 கோடி என்ன பண்ணுறாரு? இலவசமாக ஊழியம் செய்கிறாரா? செய்ய மாட்டார். கன்வென்ஷன் போனால் பணம் கொடுத்தா தான் போக முடியும். இலவசமாக ஒன்றும் பிரசங்கம் பண்ண முடியாது. இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்களா நீங்கள்? பெரிய பெரிய சபைகளுக்கு கொடுக்குறதுல கேட்கல. சரி, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்க 100 வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, 5000 வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, இல்லை ஏழைகளுக்கு கொடுத்துருக்காங்க. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படலை. இனி கேள்விப்படுவீங்க. இப்போ சொல்லுவாங்க, இப்போ நவம்பர் வந்தாச்சு இல்லை, இன்னைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும், நீங்கள் எல்லோரும் கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்போ கூட நம்ம காணிக்கை வச்சு அவங்கள செய்ய மாட்டோம். ஏற்கனவே வந்திருக்கிறது பல கோடி ஆச்சு. ஒரு வருஷத்துக்கு பார்க்கமோ 100 கோடிக்கு மேலே வந்தாச்சுன்னு வச்சுக்கிடுவோம். இந்த 100 கோடி வச்சு இளைஞர்களுக்கு செய்யலாம்ல, இல்லாதவனு கொடுக்கலாம்ல, வீடு கட்டி கொடுக்கலாம்ல, இல்லை புதுசாக ஒரு ஆலயம் கட்டலாம்ல, இல்லை ஈரோட்டில், கரூரில், திண்டுக்கல்லில், பழனியில் போய் எல்லாம் சர்ச்சு கட்டலாம்ல. என்ஜிஎல்ல இங்கே கட்டுனா முதுகில் அட்டி வெள்ளம். ஆகவே இந்த வடநாட்டில் தான் காணிக்கை அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. அங்கே வடநாடெல்லாம் எப்படி இருக்குது? சுடுகாடி மாதிரி தான் இருக்குது. கிறிஸ்தவ மாடான மாறல இவங்க இல்லையா? அப்போ இந்த காணிக்கை கொள்ளையிடப்படுகிறேன்னு நான் நினைக்கிறல என்ன தப்பு இருக்குது? நானாவது ஒரு புத்தகம் அடித்தா 294 பக்கத்தில் அடிக்கிறேன். 294 பக்கம். நான் சொல்லுவேன், ஒரு புத்தகத்துக்கு விலை 150 ரூபா, தேவைப்படுவோர் 25 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கிவிடன்னு சொல்லுவோம். நான் இப்போ கேட்குறேன், இது வரைக்கும் சொல்லலை. அது ஒரு ஊழியக்காரனுடைய ஒரு வேதனை, ஒரு ஆதங்கம். மாதம் 100 பேர் 150 ரூபா வச்சு அனுப்பிட்டு இல்லை. ஆனால் செய்தி உலகம் முழுக்க போகுது. அவங்கெல்லாம் கொடுத்தவங்க தைரியம் இருந்தால் எனக்கு அட்ரஸ் போட்டுட்டோம், நான் தந்திருக்கேன்னு. மாதம் 100 பேர் 150 ரூபா வச்சு புக்கு வாங்கிறதுக்கு வக்கில் அவங்களுக்கு. ஆனாலும் அட்ரஸ் அனுப்பியிருக்கேன், அனுப்பி வைங்க, என்ன ஆர்டர் போடுவாங்க, எனக்கு அனுப்பி வச்சுருவேன். இந்த கோவத்தில் என்ன பண்ணுவேன், 150 ரூபா ஒன்றால் கொடுத்து ஒரு ஊழியத்தை தாங்கிறதுக்கோ இல்லைன்னா அந்த புத்தகத்தை வெளியே கொடுத்து வாங்கிறதுக்கு ஒன்றால் முடியலைன்னு சொன்னால், நான் உனக்கு வைக்கிறேன் ஒரு ஆப்புன்னு சொல்லி ஒரு பார்சலில் 5 புக்கு வச்சு அனுப்பிடுவேன் அவனுக்கு. 5 புக்கு. நீ ஒன்றத்தனடா இலவசமாக இது பார்க்குறேன், நான் 5 இலவசமாக தரேன். அதான் இந்த ஊழியம். உச்சமாக கையை தட்டுங்க. நீ அதை கிழிச்சு போட்டாலும் சரி, அடுத்தவனு கொடுத்தாலும் சரி. ஒரு 100 பேர் பணம் கட்டி எடுக்கிறதுக்கு தைரியம் இல்லையா? இல்லை அவங்களுக்கு என்ன வசதி இல்லையா? 100 பேர். சரி, ஒரு 1000 பேருக்கு சுவிசேஷம் அறிவித்தால் ஒருத்தன் தான் பொருத்தனை செலுத்துவான், இல்லைன்னா 1-2 பேர். 1000 பேர் கேட்டால் இல்லை இல்லைன்னு தான் சொல்லுவாங்க, எங்கிட்டே சொல்லுவாங்க. அப்போ அதை வச்சு தான் அந்த புத்தகத்தை அடிக்க முடியும். அடுத்து என்னுடைய வசதிக்கு ஏற்றவரை நான் அடிப்பேன். அதான் கர்த்தர் கொடுக்குறதெல்லாம் கணக்கு வச்சு கிடையாது. உடனே அக்கௌண்ட் புக்கெல்லாம் எடுத்து பாருங்கள், எங்கேயும் கூட்டல் இருக்காது.
ஆனால் செலவு லிஸ்ட்டு மட்டும்தான் இருக்கும். இது உலகத்தில் எங்கேயுமே இருக்காது. கூட்டலும் இருக்காது, கழித்தலும் இருக்காது. எக்ஸ்பெண்டிச்சர் லிஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். அதனால தான் இன்னும் நின்று பேசி கொண்டு இருக்கிறேன். அவங்களுக்கு தொலைக்காட்சியிலெல்லாம் வருமானம். எவ்வளவோ காணிக்கைகளை நீங்கள் அந்த பெரிய பெரிய ஊழியங்களுக்கு கொடுக்குறீங்க. சின்ன சின்ன ஊழியங்களையும் கொடுத்தா தானே ஊழியங்கள் வளரும். கோயம்புத்தூர்லேருந்து ஒரு சகோதரன் சொன்னார், சிரிச்சிரி சொன்னார், ஆலன்பால் சொன்னார், சின்ன சின்ன ஊழியங்களுக்கு காணிக்கை கொடுங்க, இந்த சின்ன ஊழியத்துக்கும் கொடுங்கன்னு சொல்லிட்டாராம். சின்ன நான் என்ன சொல்லேன்னா, ஊழியங்களுக்கு தேவை. அது தேவையை பயன்படுத்தி மீதி வாரதை என்ன செய்யணும்? உன் பிள்ளைங்கள் சாப்பிடுவதோட தேசத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் சாப்பிடுவதற்கு நீ அதை கொடுக்க வேண்டும் என்று எச்சரித்து சொல்லுகிறேன். உற்சாகமாக கையை தட்டுங்க. தொலைக்காட்சி நடத்துறதுக்கெல்லாம் அவங்களுக்கு காசு இஷ்டத்துக்கு வருது. அவங்க தொலைக்காட்சிக்கெல்லாம் இஷ்டத்து பணத்தை அனுப்பிடுவாங்க. நான் இப்போ பகிரங்கமாக சொல்கிறேன், அந்த உலகம் முழுவதும் பார்க்குற ஒரு செய்தி. 100 பேர் தசமமாக இந்த ஊழியத்துக்கு தந்தது கிடையாது. ஒரு மாதம் 100 பேர் தந்தது கிடையாது. 100 பேர் தந்திருந்தால் 100 பேர் எனக்கு அட்ரஸை போட்டு விட்டுடலாம். ஒரு 25 பேர் நோ நவர், ஒரு 10 பேர் 15 பேர். இதுதான் என் ஜீவோலி தொலைக்காட்சி. 10 பேர் 15 பேர் இல்லைன்னா மிஞ்சி போனால் சில மாதங்கள் ஏறலாம் இறங்கலாம், 25 பேர் ஆகலாம். அந்த 25 பேருடைய தசமத்தை கேட்டாச்சுன்னா, நாம் வடக்கே ஓடி தப்பலாம், இல்லை தெற்கே ஓடி தப்பலாம், இல்லை கிழக்கே தப்பலாம், இல்லை எங்கேயோ ஓடி தப்பலாம். தலை சுற்றுற அளவுக்கு தான் அதை செலுத்துவாங்க. அப்படின்னு சின்ன தசமமாக தான் வர்ற உற்சாம கையை தட்டலாம். இல்லையா? அப்போ இதையும் வச்சுக்கிட்டு நான் புத்தகத்தையும் அச்சிடுகிறேன். புத்தகத்தினுடைய விலை 150 ரூபா. அதை பேக் பண்ணி அட்ரஸ் போட்டு ஸ்டாம்பை போட்டு அனுப்புறதெல்லாம் என்னுடைய எக்ஸ்பெண்டிச்சர். அது உங்களுடைய இல்லை. தப்பி தவறி ஒருவர் 1-2 பேர் 100 ரூபாய் அனுப்பியிருந்தால் கூட இப்போது 100 ரூபா அனுப்புவாங்க ஒரு சிலர். அவங்களுக்கு 150 ரூபாய்க்கு 5 புக்கு தான் அனுப்புகிறேன். கேட்குற மாதிரி ஒரு புக்கில் அனுப்ப மாட்டேன், 5 புக்கு. அது கொரியரில் போடணுமா இருந்தால் எவ்வளோ செலவாகும், அதை யோசித்து பாருங்கள். அப்போ அந்த ஊழியத்தை மிகுந்த பொறுப்போட கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறேன். இவ்வளவு எப்படி செய்ய முடியும் என்று சொன்னால், சாரிபாத்துக்கு என்ன அதிசயத்தையும் செய்தாரோ அதே மாதிரி என்னை அதிசயங்களை என்னை நடத்தி இந்த ஊழியத்தை நடத்தி உங்கள் முன்னாடி நிறுத்தி இருக்கிறார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. கொடுத்தாலும் சந்தோஷம், கொடுக்காவிட்டாலும் சந்தோஷம். புரியுதா? ஆனால் இதான் சத்தியம். நிறைய பாஸ்டர்ஸ் கிட்ட எல்லாம் நான் செய்தி கேட்டிருக்கிறேன். அந்த காலம் அன்றைக்கி ஒரே ஒரு டைப்பில் தான் போகும். அன்றைக்கி 12 டைப், 18 24 ஆப்ஸு சேனல் போகுது. மற்ற ஊழியங்களோட அதிகமாய் மக்கள் பார்க்குற ஒரு சேனல் ஜீவோலி தொலைக்காட்சி தான், எந்த சந்தேகமே கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா அது பாவ மன்னிப்பை கொடுக்கும், பாவம் செய்கிறவர்களை தடுக்கும், சுவிசேஷ அறிவை கொடுக்கும், சுவிசேஷ ஞானத்தை கொடுக்கும், விக்கிரகத்தை பிடுங்கும், பாவத்தை பிடுங்கும், தண்டனையும் கொடுக்கும், மரணத்தையும் கொடுக்கும். எல்லாம் நிறைந்த ஒரு கலவை இந்த ஊழியம். அல்லேலூயா. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இது எனக்கு என்ன சொல்கிறேன்னா, சாரி பார்த்து சாகிற வேலையை அறிந்து என் ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனை அனுப்பியிருக்கார். செத்து போயிடுவா. உலக பிரகாரமாக பசிக்காக, உலக பிரகாரமாய் நம்பிக்கை இழந்து வாழ முடியாது. குமாரனுடைய சாவை நாம் பார்க்க முடியாது. ஆகவே தாயும் மகனும் செத்து போயிடுவோம். நம்ம அனாதையாக இருக்கிறோம். நமக்கு உற்றார் இல்லை, உறவினர் இல்லை, சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை, உணவில்லை, பணம் இல்லை, பொன்னில்லை, வெள்ளி இல்லை. இனி இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பயம். ஆகவே திருப்தியாக சாப்பிட்டு செத்து போகிறது பிறக்கிறான். பரத்தில் இருக்கிற தேவன் அதை காண்கிறார். எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் அதை யோசிங்க. ஏன் செத்து போகணும்னு சொல்லி விட்டுற வேண்டியதானே? யார் செத்து நமக்கு என்ன? ஆண்டர் அப்படி உட்கார்ந்தா போதும் இல்லை? அப்போது செத்து போகிறேன்னு அந்த ஒரு சகோதரி தீர்மானித்த பொழுது அவளை காப்பாற்றுவதற்கு எலியாவை அனுப்பி அங்கே கூட பிரமாணத்தை நிறைவேற்றி தான் அவளை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே பிரமாணம் உங்கள் குடும்பங்களில் இல்லைன்னா தேவ ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் தங்கவே தங்காது. உற்சாகமாக கையை தட்டலாம். யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, பிரமாணத்தை உட்கொண்டு நடத்த வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் அதை கேட்டு நடக்கணும். நான் இப்போது நிறைய பேர்கிட்ட கேட்பேன். நான் 40 வருஷம் நான் சம்பாதித்தேன்.
ஒன்ஸ் அப்பான் எ டைம் 40 வருஷம் சின்ன வயசிலே வீட்டை விட்டு துரத்தி விட்டார்கள். இல்லை, நானாக வெளியே வந்தேன். வெளியே வந்து பொண்டாட்டி நிமித்தம் சொத்துக்களை இழந்தேன். அவதான் குடும்பத்தில் சண்டை வச்சு என்னது பிரித்து எடுத்துகிட்டு வந்துட்டார் ஆண்டவர். நான் சொன்னேன், முதல் நாளே சொன்னேன், என் மனைவி எல்லாம் முதல் ராத்திரி என்ன சொல்லுவாங்க, வேறு அல்வா சொல்லுவாங்க. நான் கண்டிஷன் சொல்கிறேன், என் பொண்டாட்டி ஒன்றை என் அம்மா பச்சைக்கு திட்டுவா, திட்டினாலும் அவளை நேசிக்கணும். அப்போ தான் நீ ஒரு பெண். அவதான் சொன்னேன், நீ ஒரு பெண், நீ படித்தவா, அவ படிக்காதவா. 1000 பேருக்கு சம்பளம் கொடுத்தா கை இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் நிற்கிது. ஒருவேளை ஒரு அன்பு செலுத்தினா நல்லா செலுத்துவா. ஆனால் கோமந்து திட்டுனா பச்சைக்கு தான் திட்டுவா. ஆண்டவர் பச்சைக்கு எப்படி திட்டுவார்? வேசியே, நான் சொல்வதை கேளுன்னு சொல்லுவார்ல. நீ ஆழமான படுகொலி, ஆழமான படுகொலி, பாவி அவளால் பிடிக்கப்படுவான். பேசின்னு சொன்னார்ல, என் அம்மா அப்படி தான் திட்டுவான். அதை முன்குறிச்சே நான் சொல்கிறேன், தீர்க்க தரிசனம் போல. அப்படி சண்டை வச்சிருக்காத, சண்டை வைக்காதீங்க. படித்தவ என்ன செய்யணும்? இது நீ தேசத்தில் இருக்கிற பெண்களுக்கும் சொல்லுகிறேன். எம்ஏ படிப்பாங்க, எம்எஸ்சி படிப்பாங்க, எம்எட்டு படிப்பாங்க, பிஹெச்டி படிப்பாங்க, அதை படிப்பாங்க, இதை படிப்பாங்க. வயதான முதியோர்களை நேசிக்க தெரியலன்னா நீ என்ன படித்து என்ன கிழிச்சு உன் டிகிரி எல்லாம் கொளுத்திரு, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் நான் இப்படி தான் இருப்பேன். 60 வயதான 70 வயதான கிழவி என் பாதத்தை தொடர்ந்து நினச்சா அது படிப்பல்ல, மமதை, கொளுத்திடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. நேசிக்கணும். அம்மா திட்டினாலும் இல்லை மாமியார் திட்டினாலும் இல்லை ஓங்கி அடித்தாலும் என்ன செய்யணும்? தாய் அடித்தது போல் நினைக்கிறவ தான் ஒரு குடும்ப ஸ்திரீ. கையை தட்டலாம். இங்கே கொஞ்சம் நகை விஷயத்தில் கொஞ்சம் தகராறு